வாழ்க வளமுடன். உடலுக்குள் விசித்திர மையம். இப்ப நம்ம உடம்புல 7 மையங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, துரியம். இன்னைக்கு நம்ம 7வது மையமான அந்த துரிய மையத்தை தான் விசித்திர மையமாக எடுத்துக்கொண்டு பேச இருக்கிறோம். விசித்திர மையம் இருக்கு, இருக்குங்கிறத எடுத்துக்காட்ட முடியாது, இல்லைன்னு மறுத்து சொல்லவும் முடியாது. இப்ப துரியம் அப்படிங்கும்போது துரிய நிலை. இப்ப நம்ம மனவளக்கலையில முதல்ல புருவ மத்தி தவமாக்கிய ஆக்கினையில உயிர் சக்தியை கவனிக்க சொல்றாங்க, தொட்டு கொடுக்குறாங்க. பிறகு மூலாதாரத்துக்கு இறக்கி விட்டு மீண்டும் அங்க தவம் செய்ய வைக்கிறாங்க அருள் தந்தை. மறுபடியும் மூலாதாரத்திலிருந்து ஆற்றலை கொண்டு வந்து தலை உச்சியில கண்கள் வழியாக ஆற்றலை பாய்ச்சி துரிய தயிற்சி கொடுக்குறாங்க. இப்ப இந்த துரியம் அப்படின்னா 4வது நிலை, ஃபோர்த் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன நிலை அப்படின்னா, நம்ம மனசுடைய நிலைகள் வந்து முதல்ல விழிப்பு நிலையில இருக்கு. அதாவது சாதாரண வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற நிலை. அடுத்து தூக்கம். அந்த மாதிரி தூங்கும் பொழுது காணக்கூடிய நிலை, சொப்பன நிலை, கனவுகள் வரக்கூடிய நிலை. அப்புறம் ஆழ்ந்த தூக்க நிலை. அதுக்கு அடுத்த நிலை தான் துரிய நிலை, 4வது நிலை தான் மனதிற்கான நிலை. அதனாலதான் துரியம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இப்ப இந்த 4வது நிலை எப்படிப்பட்ட நிலையா இருக்குது அப்படின்னா, அந்த நிலை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இந்த அறிவில முழுமை அடைவதுதான். பிரபஞ்சம் எனும் நந்தவனத்துல இறுதியாக பூத்த மலர் மனிதன். இப்ப இறைநிலை தான் மனுஷனா வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு? இறைநிலை எதுக்காக மனுஷனா வந்ததோ அந்த மனுஷனா வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தன்னைத்தானே ரசிக்கிறதுக்குன்னு மகிழ்ச்சி சொல்வாங்க. அது மாதிரிதான் இப்ப இந்த இந்து பிலாசபிக்கல் இதுல எல்லாம் பார்த்தா, மனித வாழ்க்கையில அல்டிமேட்டா உணரக்கூடிய ஒரு நிலை, பரவச நிலை, போகக்கூடிய ஒரு நிலை, எக்ஸ்டசி அப்படின்னு சொல்றது. ஒரு நல்ல ஆனந்த பரவச நிலை அப்படிங்கிறது வந்து அந்த துரியத்துலதான் கிடைக்கும். இந்த நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து அந்த பரம்பொருளை அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை, அதோடு போய் ஐக்கியமாகக்கூடிய நிலை. அதனுடைய ஜீவன் வந்து இந்த பிரம்மத்தோட நம்ம மனம் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போறதுதான் துரிய நிலை. அது எங்க நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த 7 சக்கரங்கள்ல 7வதாக கடைசியாக அல்டிமேட்டா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கடைசி சக்கரம், அதுதான் வந்து பிரம்மரந்தனம்னு சொல்றாங்க. கேட்வே டு காட். அதாவது ஹரித்வாரம். அங்க கொண்டு போய் வச்சு அந்த தலை உச்சியில அத வந்து சகஸ்ராரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகஸ்ராரம்னா அதுதான் நமக்கு தெரியும். 1000 இதழ் தாமரையாக நம்மளுடைய அந்த மூளை செல்கள் இதையெல்லாம் உருவகப்படுத்தி அந்த இடத்துல வச்சு அந்த நம்மளுடைய உயிர் சக்தியை அங்க கொண்டு போய் வச்சு மெடிடேஷன் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மகிழ்ச்சி சொல்றாங்க, ஆனந்த நிலை இருக்கும். எப்படின்னா அந்த உயிர் சக்தி போய் ஒரு செல்லுல ஒவ்வொரு செல்லுலையும் அந்த சிற்றறைகளுக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வர்றது அவ்வளவு நல்லா இருக்கும், ஆனந்தமா அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு நல்லா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு பரவச நிலை. அங்க போயிட்டு அந்த உயிர் சக்தி அங்க நிறுத்தும் பொழுது அப்படியே அது அங்கிங்கேயும் சுழலும் பொழுது மனமானது விழிப்பு நிலையில இருக்கும். அதாவது யாரு நம்ம அனுபவிக்கிறதும் தெரியும். ஆனா நம்ம வந்து அந்த பிரம்மத்தோட ஒரு ஐக்கியமான அந்த ஃபீலிங் கிடைக்கும். சோ அந்த மாதிரி அருமையா இருக்கும். இது ஒரு ஃபீலிங், ரொம்ப இனிமையா இருக்கும். இதுவரைக்கும் நிறைய மகான்கள் அந்த நிலையை அனுபவிச்சிருக்காங்க. நாமெல்லாம் கூட ட்ரை பண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். துரியத்துல வச்சு மெடிடேஷன் பண்றதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதுல சொல்றாங்க, இது வந்து ஆல்பால பாத்தீங்கன்னா ஆகினையில முதல்ல பீட்டா நிலையில இருந்து ஆல்பாக்கு வந்து ஆகினையில நம்ம தவம் செய்யறோம். ஆனா அது அப்படியே ஆசிலேஷன் ஆயிட்டே இருக்கும். 8ல இருந்து 13 சைக்கிள் பெர் செகண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆனா துரியத்துல தவம் பண்ணும்போது அந்த டீப் ஆல்பா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். துரியத்துல நல்லா அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். இப்போ அந்த ஸ்டேட்ல நிறைய நல்ல நல்ல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ அதுதான் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து நமக்கு வந்ததுன்னா, அப்ப நம்ம வாழ்க்கையோட
முழுசா அனுபவிச்ச மாதிரி இருக்கும். அந்த நிலையில என்ன ஆகுதுன்னா, மனம் வந்து தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள நாம வந்து ஃபீல் பண்ணும்பொழுது என்ன சொல்றாங்க? என்லைட்மென்ட் அப்படின்றாங்க. நம்மளுடைய அறியாமைகள்லாம் விலகி ஒரு நல்ல ஒரு என்லைட்மென்ட்ங்கிற ஒரு ஸ்டேட் எல்லாம் அறிந்த ஒரு ஃபீலிங் வரும். ஆ, ஓ! ஆ இதுதானா? அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகும்போது, நம்ம வாழற வாழ்க்கை கூட கனவு மாதிரி தான் தோணுமா நமக்கு. இதுவே ஒரு கனவு. இப்போ அ இதுல வந்து இத பத்தி சொல்லும்போது தென்கட்சி கோ. சுவாமிநாதன் ஒரு கதை சொல்வாரு. என்னன்னா, ஒரு ஆசிரமத்துல ஒரு குரு, சீடர்கள் இருந்தாங்களாம். அந்த குரு என்ன பண்றாராம், ஒரு நாளைக்கு ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருந்தாராம். சீடர்கள் எல்லாம் எதுக்கு "என்ன குருவே ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்களே" அப்படின்னு, "என்ன விஷயம்னு?" கேட்ட உடனே குரு சொன்னாராம், "ஒண்ணுமில்லப்பா, இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். என்ன அப்படின்னா, நான் பட்டாம்பூச்சியா மாறிடுற மாதிரி. பட்டாம்பூச்சியா மாறி ஒவ்வொரு பூவுலயும் போய் தேனை உறிஞ்சி குடிக்கிறேன். அப்புறம் அது தேனடையில போய் சேமிச்சு வைக்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பட்டாம்பூச்சியோட வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு காலையில கண்ண முழிச்சு பார்த்தா, நான் இப்படி இருக்கேன் இங்க. அதனால தான் ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? அப்படின்னு சீடன் கேட்டானாம். நீங்க கனவுல பட்டாம்பூச்சியா இருந்திருக்கீங்க. அது எல்லாருக்கும் வர்றது தானே. இதுக்கு ஏன் நீங்க குழம்புறீங்க? அப்படின்னு கேட்டாராம் அந்த சீடன். இல்லப்பா எனக்கு என்ன குழப்பம்னா, நான் வந்து கனவு காணும்போது பட்டாம்பூச்சியா மாறினேனே, அது நிஜமா? இல்ல இப்ப இந்த பட்டாம்பூச்சி நானா இருக்கிற மாதிரி கனவு காணுதா? அப்படின்னு கேட்ட உடனே சீடர்கள் எல்லாம் குழம்பிட்டாங்க. அப்படின்னு அவர் அந்த கதைய சொன்னார். அது மாதிரி இப்ப நம்ம வாழுற வாழ்க்கை கனவா? இல்ல நிஜமா? அப்படிங்கிறது வந்து, அந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்கெல்லாம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அந்த சும்மா அதெல்லாம் ஒரு மாயை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட வரும் நமக்கு. நம்ம வாழும் வாழ்க்கை வந்து நம்ம நிஜம்னு நெனச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் இதெல்லாமே ஒரு தோற்றம். ஒரு ம தோன்றி மறையக்கூடியது. அப்போ பாரதி சொல்ற மாரி, "நிற்பதுவே நடப்பதுவே" அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லுவார் பாருங்க. "பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனம் தானோ, வெறும் தோற்ற மயக்கங்களோன்னு" கேட்கிறாரு இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் அந்த நிலையெல்லாம் போயிருக்காங்க மகான்கள். இப்ப போனதுனால ஒரு வேளை கேட்கிறாரோ அப்படின்னு தோணுது. அது மாதிரி நம்ம கூட அந்த நிலைக்கு போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து இப்படியும் எடுத்துக்கலாம். எப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு என்லைட்மென்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பொழுது, நம்ம எப்பவுமே வந்து நமக்கு எல்லாமே முழுமையா புரிஞ்சிடும். ஓகே. நம்ம எல்லாம் பரம்பொருளின் ஒரு பிம்பங்கள் தான். இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம். வாழத்தான் பிறந்திருக்கிறோம். வாழ்வோம். ஆனா, உண்மையில வந்து நம்ம கால் பதிச்சு நல்லா ஸ்ட்ராங்கா வாழ்வோம். இவ்வளவு நாளா ஏதேதோ புரியாம, தெரியாம பண்ணிட்டு இருந்தது. இதெல்லாம் போக, இப்ப நல்ல உண்மை தெரிஞ்ச ஒரு நிலை. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு வரும்பொழுது, அது உள்ளேயே நமக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளேயே நிறைவு இருக்குங்கிறது எல்லாம் நமக்கு புரிஞ்ச பிறகு, நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படி இருக்கும். நம்ம மனம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல நிலையில வந்துரும். ஸோ இதுக்கெல்லாம் நாம பண்ணக்கூடிய முயற்சி தான். இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய திரிய தீட்சை அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு முயற்சிக்காகத்தான் நாம எல்லாம் இதெல்லாம் செய்றோம். நம்மள எல்லாம் கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல விடுறதுக்கு ஹரித்வாரங்கிறாங்க. ஹரித்வார் அப்படின்னா கடவுளை காணக்கூடிய அல்டிமேட் அந்த இடம் தான். அதை தொறந்துட்டோம்னா போதும். இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க? ஆக்கினையில விழிப்புணர்வு வருது. அதாவது மனம் உயிரை பற்றிக்கொண்டு உயிராக நிற்குது. மனசு உயிர கவனிக்குது ஆக்கினையில பூர்வ மத்தியில. துரியத்துல உயிர் என்ன பண்ணுது? மனமாகவே மாற்றம் பெறாம உயிராகவே நிற்குது அப்படிங்கிறாங்க. இப்படி பல விதத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க மகரிஷி. துரியம் அப்படிங்கிறத சொல்றாங்க. மத்தபடி நமக்கு துரிய தவம் அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. திருமூலரோட கவி ஒண்ணு இருக்கு. "தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர். பின்னை வினையைப் பிடித்துப் பிசைவர். சென்னியில் வைத்து சிவன் அருளாலே." அப்போ சென்னிங்கிற அந்த தலை உச்சிங்கிற பிரம்மரந்திரம் சகஸ்ராரம் அந்த இடத்துல வச்சு பண்ணும் பொழுதுதான் நம்மளை நாம அறிந்து கொள்வோம். அப்படி அறிந்து கொண்டவங்க எல்லாம் முன்னை வினையை முடிச்சை அவிழ்ப்பார்கள். அப்படின்னா என்னன்னா, உனக்கு ஏன் இதெல்லாம் நடந்தது? அதெல்லாம் இதாலதான். சரி, ஓகே, தெரிஞ்சிருச்சு.
பின்னை வினையை பிடித்து பிசைவர் அப்படின்னா பின்னாடி வரப்போறத உன் இஷ்டப்படி நீ செய்யலாம். ஏன்னா அது நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கெல்லாம் போகும்பொழுது, நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறது நம்ம கண்ட்ரோல் தான். அதுதான் பிடித்து பிசையலாம் அப்படின்னா என்ன? இப்போ மண்ண பிடிச்சு பிசையும் பொழுது பானையாக்கலாம். இன்னும் இஷ்டப்படி என்னெல்லாம் மாதிரியெல்லாம் பிடித்து பிசைந்து நம்ம உருவாக்கலாம். நமக்கு பிடிச்ச மாரி. பின்னை வினையைன்னா நம்ம இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம். எப்போ? சென்னியில் வைத்து சிவன் அருளாலே. தலை உச்சியில நாம வைக்கிற சிவனுடைய அருள் அப்படின்னா என்ன? இந்த உயிர் சக்திய கொண்டு போய் அங்க வச்சு நாம பண்ண, நம்மளுடைய மூளையோட ஃபுல் பொட்டன்ஷியல் நமக்கு கிடைக்கும். இந்த மனிதன் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ! எதுக்கு தான் பிறந்தோமோ? இந்த மாதிரியான வினையினால, விதி வந்தா சாவோம். இப்படியெல்லாம் நெறைய பேர் இருக்காங்க. நம்ம ரொம்ப பிறப்பே இது, அது எல்லாம் பேசிட்டு, அப்படியெல்லாம் இல்லாம, இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகும்பொழுது, நம்மளுடைய பொட்டன்ஷியல், நம்மளுடைய முழு சக்தியும் வெளிப்படும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த துரிய தவம் அப்படிங்கிறது, நெறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட நாம இதுல எல்லாம் கூட போட்டு மகரிஷி நெறைய விளக்கம் குடுத்து சொல்லியிருக்காங்க. துரியம் பண்ணும்பொழுது ஆன்மா தன்னோட பழிச்செயல் பதிவிலிருந்து தூய்மை பெற ஏற்றதொரு பயிற்சி அப்படிங்கிறாங்க. சோ இதுல பிராரப்த கர்மா போகும். ஆகினை பண்ண ஆகாமிய கர்மா போகுது. அப்படின்னா போகுது மீன்ஸ் என்னன்னா, ஆகாமிய கர்மாங்கிறது இனி பண்ண போறது. அது தூய்மையாகும். ஆகினையில விழிப்புணர்வு பெற்ற பிறகு, அடுத்து நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அதே மாதிரி நம்ம துரிய தவம் பண்ணும் பொழுது, பிராரப்தம் இதுவரைக்கும் பண்ண அதாவது இந்த பிறவியில பண்ண, அதை தூய்மை பண்ணிக்கலாம். அந்த வினைய தூய்மை பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய மூளை செல்கள போய் அது சுத்தப்படுத்தி, அதனுடைய பதிவுகளின் எச்சங்கள் அதையெல்லாம் சரி பண்ணி விட்டுடும். அப்ப அந்த பதிவின் எச்சங்கள் இருக்கும் பொழுது, நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்? தப்பு பண்ண விடாது. அப்ப அந்த பதிவுகள் எச்சம் தூய்மை பண்ணிருவோம். இந்த தவம் பண்ணும்போது. அந்த மாரி துரிய நிலை தவம் நடுமனதுல நின்னு நம்ம செய்றோம் இல்லையா? அப்போ அறிவு நடுமனத வெற்றி கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. மனசோட விரியும் தன்மை இந்த தவத்தால அதிகமாகுது. அது மாதிரி நம்ம துரியத்துல இருந்து வாழ்த்துகள் சொல்றாங்க. ஏன்னா நம்ம அந்த நிலையில இருக்கும்போது பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர்புல போயிடுறோம். அப்படி போகும்போது நம்ம நினைக்கக்கூடிய எண்ணம் பல பேர் மனசுல போயி, நல்ல வாழ்த்தலைகள் எல்லாம் மோதி, சங்கல்பங்கள்லாம் உடனே பலிக்கக்கூடிய தன்மைய உண்டு பண்ணும். அப்ப நல்லா செயல்படும். பல பேர் உள்ளத்துல போய் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்ப இந்த மனசுக்கு வேகம், நுட்பம் இதெல்லாம் நல்லா வரும். நம்ம அந்த துரியத்துக்கெல்லாம் போகும் பொழுது எளிதில உணர்ச்சி வசப்பட மாட்டோம். அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுவும் ஒரு பலன் தான். எண்ணத்த ஆராய்ச்சி பண்ணலாம். கவலைகளை ஆராய்ந்து ஒழிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே துரியத்துல போய் நின்னு மகரிஷி சிந்தனை செய்ய சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எல்லாம் கிடைக்குது. அது மாதிரி உள்ள களங்கம், உடல் களங்கம் இது எல்லாமே போயிடுது. தூய்மை உண்டாகுது. இப்ப இவ்வளவு நல்ல பலன்கள் துரியத்துல இருக்கும். துரியம்னா 4வது நிலைன்னு பார்த்தோம். அந்த 4வது நிலையானது நமக்கு ரொம்ப ஈஸியா இதுல நமக்கு மனவளக்கலையில அகத்தவம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, ஆகினை தீட்சை கொடுத்து, கீழ இறக்கி சாந்தி தீட்சை கொடுத்து, மேல மறுபடியும் ஆகினை எடுத்து, அப்புறம் துரியம், அதுக்கடுத்து குடுக்குறாங்க. அப்ப இந்த நயனை தீட்சைன்னு கண்களால ஆற்றலை பாய்ச்சி கொடுக்கிற மாதிரி மகரிஷி வடிவமைச்சிருக்காங்க. இப்ப நம்ம அதை எடுத்து தலையில கை வச்சு ஆசிரியர் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு கட்டாயமா அங்க நல்ல ஃபீலிங் கிடைக்குது. அப்ப அத பிடிச்சிட்டு நம்ம பண்ணும்போது, அங்க தேவையற்ற பதிவுகள் நீங்குது. அப்போ முயற்சி செஞ்சு பயிற்சி செய்யும் பொழுது வெற்றி நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம வேற யாரையும் குறை சொல்ல மாட்டோம். அப்போ நல்ல முயற்சி எடுத்து நம்ம அந்த ஆழ்ந்த அமைதி நிலைக்கு போவோம். அப்ப இதெல்லாம் நல்லா புடிச்சிட்டு நம்ம தவம் செய்யும்போது நம்ம நல்லபடியா வாழ முடியும். தாயுமானவர் பாடல் ஒண்ணுல மௌன குரு வணக்கம்ங்கிற பாடல்ல இந்த துரியத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். மூலாதாரத்துல இருக்கும் குண்டலினி சக்தியை யோகிகள் தங்கள் உச்சந்தலையில் இருக்கும் சகஸ்டாரத்தை சென்று தாக்கும்படி ஏவுகின்றனர். அப்படி செய்வதால் கபாலத்தில் இருக்கும் 7வது ஞான பூமியில் நின்று
அமிர்தத்தாரை சொட்டுகிறது. அப்ப அந்த அமிர்தத்தாரை அப்படிங்கிறது மெலட்டானின்ங்கிற ஒரு ஹார்மோன். இப்ப கபாலங்கிறது அந்த பிரெயின் செல்ஸ். அமிர்தத்தாரைங்கிறது அப்படியே வடியுது தவம் பண்ணும்போது. அத அமிர்தம்னு சொல்லுவாங்க. தைலதாரை போன்று நாவுக்கு அது எட்டுவதால, அது அமிர்ததாரை என்று சொல்லப்படுது. பசியையும், தாகத்தையும் அகற்றிவிட்டு பரமானந்தத்தை அது உண்டு பண்ணுகிறது. புறத்திலிருந்து உணவை புசித்து பசியை போக்கி பரம திருப்தி அடைந்திருப்பதை விட இது மேலானதுங்கிறாங்க. ஏன்னா, புறத்திலிருந்து ஏற்கப்படும் உணவு வகைகளுள் சில உடலுக்கு பொருந்தியவையாக இருக்கலாம். வேறு சில பொருந்தாதவைகளாக கூட இருக்கலாம். பொருந்தாத உணவு துன்பத்தை விளைவிக்கிறது. பின்பு உள்ளிருந்து வடியும் அந்த அமிர்த தாரையோ, அதாவது துரியத்திலிருந்து வரும் அந்த அமிர்த தாரையோ உடலையும், உயிரையும் நன்கு பேணுகிறது. செமித்தல், அதாவது ஜீரணம் அப்படிங்கிற செயல் ஜீரண கருவிகளுக்கு மேலும் நல்ல கொடுக்கும். அப்ப அதனால உடல் எப்பொழுதும் ஓய்வு பெற்றிருக்கிறோம். ஓய்வு நிலையிலேயே உடல் இருக்கிறதுனால, உறக்கத்துக்கும் அவசியம் இல்லாம போய்விடுது. இப்போ உடல்ல வாழ்ந்திருக்கும் போதே உணவுக்கும் உறக்கத்துக்கும் தேவையில்லாத ஒரு நிலை உயர்ந்த நிலை ஆகுது. நெடுநாளைக்கு அத்தகைய உடல் வாழ்வு நிலையத்திலிருந்து நிலை நிலை உடல்ல வாழ்க்கை நிலைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு துரியத்தை பத்தி அந்த பாடல்ல சொல்றாங்க மௌன குரு வணக்கத்துல. அதோட பாடலோட பொருள் இதுதான். அப்ப இந்த மாதிரி இன்னொரு பாடலையும் சொல்லுவாங்க துரியத்தை பத்தி சொல்லும்போது, அதாவது கடல்ல மேல அலை நிறைஞ்சிருக்கும். அடிப்பகுதி அமைதியாக தான் இருக்கும். அதாவது மனசு செயல் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, கடல்ல மேல் பரப்பு போல விவகாரங்கள் வளர்ந்து கொண்டே போகும். மனம் ஒடுங்குகிற இடத்துல அலைகள் ஒடுங்கிய கடல் போல சித்தத்துல அந்த சாந்தம் பொலிகிறதுன்றாங்க. அப்படி அந்த சாந்த நிலையை அடைவதே வாழ்க்கையோட குறிக்கோள். வேதங்கள் எல்லாம் வாழ்க்கை தத்துவங்களை விளக்கியான பிறகு சாந்தி சாந்தி அப்படின்னு சொல்லி முடிவடையுது. மனதுல சாந்தி தருவது ஒரு உயர்ந்த நிலை. அந்த நிலையில தான் சாதகன் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை ஒண்ணு இருக்குங்க. மனசு எப்பவுமே நனவு, கனவு, சுழுத்தி என 3 நிலைகள்ல இருக்கும். இந்த 3க்கும் பொதுவா இருக்கும் பேருணர்வு ஒண்ணே ஒண்ணுதான். அந்த பேருணர்வே துரியம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைகுடம் நீர் ததும்பாதது போல துரியமானது நனவு, கனவு, சுளுத்தி ஆகிய 3 அவஸ்தைகளிலும் கட்டுப்படாமல் இருக்கும். அப்ப இந்த துரியத்துக்கு புறச்சின்னமாய் ஆலயத்துல எழுந்திருப்பது, அதனுள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும் மூலமூர்த்தி தான். அதாவது மூலமூர்த்தி எப்படி இருக்கோ, அத மாதிரி துரியம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த பாடலையும் சொல்றாங்க தாய்மானவர். துரியத்த பத்தி அப்படி உணர்வு, அந்த பேர் உணர்வுன்னு சொல்லிட்டு, அப்புறம் நெறைய சொல்றாங்க. இன்னும் மேலும் ஒரு சித்தர் பாடல்ல பார்த்தீங்கன்னா, "மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருப்போருக்கு, தேங்காய் பால் ஏதுக்கடி குதப்பாய்ன்னு" ஒரு பாட்டு வரும். மாங்காய் பால் அப்படின்னாக்க, நம்ம துரியம் இந்த மாவடு மாதிரி சின்னதா ஒரு மாவடு வடிவத்துல இருக்கும். அதுலேருந்து வர அந்த தாரை, அமிர்த தாரையை ஒண்ணு சாப்பிட்டோம் அப்படின்னாக்க, தேங்காய் பால் எப்படி நம்ம வெளியில சாப்பிடுறோம்ல, அது தேவையே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பசி இருக்காது. அந்த துரியத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் உடலையும், மனசையும் நல்லா வச்சிருக்கும். அப்படின்னு சொல்லி மேலும் இன்னொரு பாடல்ல சொல்றாங்க. குதம்பை சித்தர் பாடல்ல கூட வரும். நம்ம தவம் உச்ச நிலையில பண்ணும்பொழுது, நமக்கு ஒரு ஆனந்த அனுபவம் கிடைக்குது. அத அட்சரங்கள் கொண்டு எழுத முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இறைநிலையை நோக்கி போகும்போது, துரிய நிலையே ஒரு வாசல் படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் துரிய நிலையே பிரம்மரந்திரம்னு சொல்றாங்க. ஆகினை சக்கரத்துல கையால் தொட்டு உணர்வு கொடுத்த ஆசிரியர் தன் இருவிழி அருட்பார்வை மூலம் துரிய தீட்சை நமக்கு கொடுக்குறாங்க. ஐம்புலனாக விரிந்து பழகி இந்த மனம் ஆகினையில ஒரே புலனா சுருங்கி நிற்குது. துரிய தவத்திலும் அந்த ஒரு புலனும் மறைய மனமானது மனமென்ற விரிந்த நிலை குன்றி அதன் மூல நிலையான உயிராகவே நிற்குது. உயிர் உயிராகவே நின்னு தனது அடக்கத்தில் பிரம்மமாக அமைதி பெறுவதற்குத்தான் துரியத்துல தயாரிப்பே நடக்குது. இப்ப விலங்கின தொடராக வந்த பதிவுகளும், அதன் பிறகு எடுத்த எண்ணிறைந்த மனித பிறவிகள் தோறும் வந்த முன்வினை பதிவுகளும் சஞ்சித கர்மமாக மனிதனிடம் உள்ளன. அப்ப அவற்றையெல்லாம் நம்ம களையணும் அப்படின்னா, மூளை இயக்கத்த கட்டுப்படுத்தி நம்ம விருப்பம் போல இயங்க செய்யணும். இல்லாட்டி அந்த பதிவுகளின் வழியாகவே எண்ணங்கள் எழுச்சி அடையும். இப்ப உடல் செல்கள் எல்லாமே அவற்றுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற போது,
அது செயலாவும் மலர்ந்துடும். முன் செய்த தீயவினை பதிவுகள் மறுபடியும் உண்டாகும். அப்போ உச்சியில நின்னு தவம் செஞ்சு மூளையினுடைய செல்கள்ல அணு அடுக்க சீர்மைப்படுத்தணும். அப்போ இந்த தவத்தை செய்து வரும்போது சஞ்சித கர்மமான முன்னை வினையையும், பிராரப்த கர்மமான தன்வினையையும், பின்னை வினையான ஆகாமிய வினையையும் களைந்துவிடலாம். அப்ப இந்த துரிய நிலை பயிற்சியின் மூலம் பல பிறவி தொடராக வந்த வினைகளை தூய்மை செய்து கொள்ள முடியும். இப்ப இந்த பிறவியில செய்த வினைகளையும் களைந்து கொள்ளலாம். அப்போ சுவாமிஜி இன்னொரு கவியில சொல்றாங்க, "உச்சிக்குள் அமர்ந்த உயர் வாழ்வுங்கிறதுல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினை போகும். நல்லவை செய்ய வேண்டும் என்ற நினைத்தாலும் கூட சந்தர்ப்பம் வரும் பொழுது அதை விடுத்து தீயவைகளை மனிதன் செய்கிறான். எண்ணியதை எண்ணியபடி செய்ய முடியாமல் எண்ணத்திற்கும் செயலுக்கும் ஒரு முரண்பாடு வருகிறது. பழக்கத்துக்கும் விழக்கத்துக்கும் போராட்டம் ஏற்படுது. இந்த நிலையிலிருந்து மாறி விழக்கம் எதுவோ அந்த வழியில பழக்கத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய மனதிடத்தை பெறணும். அதற்கான உறுதியும், அந்த உறுதிக்கு ஒத்தபடி மூளையோட செல்கள் செயல்படுவதற்கு உரிய பயிற்சி தான் சூரிய நிலை தவம். நம்ம சாதாரணமா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட மூளையில கோடிக்கணக்கான செல்கள் இருந்தாலும் அவற்றில் அற்பமான ஒரு சிறு பகுதி தான் நம்ம இயக்கத்துல இருப்பதை உணர்த்துகிறது. இதனாலதான் மறுபடியும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப மற்ற மிக பெரும்பாலான செல்கள் வெறுமையா உறக்கத்துல இருக்கும். அப்ப துரிய நிலை தவம் செய்ய செய்ய அவை ஒவ்வொன்னா இயக்கத்துக்கு வரும். அப்படி விழிப்பு நிலை ஏற்படும் போது பிரபஞ்ச காந்த சக்தியோட தொடர்பு கொள்ளும் போது இந்த சக்தி ஓங்கி உள்ளுணர்வு ஒளிரும். அப்ப இந்த தவம் பிட்யூட்டரி பீனியல் என்ற 2 சுரப்பிகளுக்கும் மையமா இருக்குது. உடலுக்கு மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பியையும், மனதுக்கு மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பியையும் கட்டுப்படுத்தி நம்ம வசப்படுத்தி இயங்கக்கூடிய இடமாக துரிய தவம் அமையுது. இந்த ஆன்மா தன்னோட பழிச்செயல் பதிவுகள்ல இருந்து தூய்மை பெற ஏற்றுவது ஒரு பயிற்சி தான் இந்த துரிய நிலை யோகம். இப்ப நடுமனதுல செஞ்சு மனதின் விரியும் தன்மை இந்த தவத்தால கூடுது. இப்போ இன்னும் பல பலன்கள் இருக்கு. அப்ப அந்த மனசுக்கு வேகம், நுட்பம், எளிதில் உணர்ச்சி வசப்படாத நிலை, இதெல்லாம் அந்த தவத்தால நமக்கு சித்தி ஆகும். இப்ப குண்டலினி யோகத்துல துரிய நிலை தவம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தவத்தை ஆழமா செய்யணும். ஒரு சித்தர் பாடல் இருக்கு. "கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்தியிலே உன்னாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு உன்னாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்கும் கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டோ" என்கிறார் பத்திரகிரியார். அப்போ உற்று ஊர்க்கு பார்க்க ஒளி தரும் ஆனந்தம் அதை நெற்றிக்கு நேர் கண்டு நிலைப்பது இனி எக்காலம் அப்படிங்கிறாரு. துரியதவம் ஏற்ற ஏற்ற மூளை செல்கள் ஒவ்வொன்னா இயக்கத்திற்கு வரும். அப்போ நமக்கு பிரபஞ்ச காந்த சக்தியோட தொடர்பு கொள்ளும் ஆற்றல் ஓங்கி உள்ளுணர்வு ஒளிரும். மகரிஷி சொல்லுவாங்க, உடலுக்கு முதன்மை சுரப்பி பிட்யூட்டரி. இந்த உடல் அந்த பிட்யூட்டரி எல்லா சுரப்பிகளுக்கும் தலைமை சுரப்பியாக இருப்பது துரிய சுரப்பி. இந்த தலை உச்சியில இருக்கக்கூடிய பீனியல் சுரப்பி. அப்ப உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் வலமாம் சுற்று ஆகும் அச்சமயம் அறிவிற்கு ஒரு வியப்பு காணும் அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய் எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சுவிளை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமீயும் எண்ணமே மீதம் கொள்வாய்ன்னு சுவாமிஜி சொல்றாங்க. இப்படி பல சித்தர்கள் மகான்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் எல்லாம் உணர்ந்து துரிய தவத்தை செஞ்சு நம்ம மேன்மையை அடைந்து வாழ்க்கையில தொண்டு செய்து மகிழ்ச்சி அடையலாம். இப்ப இந்த துரிய தவத்துல மகரிஷிக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை சொல்லி இறுதியா சொல்லி நிறைவு செய்து கொள்றேன். மகரிஷி துரிய தவத்தை பத்தின ஒரு அனுபவத்தை பகிர்ந்து இருக்கிறாங்க ஒரு பாடல்ல. "தூக்கமில்லை விழிப்பில்லை துரிய தவம் ஆழ்ந்திருந்தேன் தோன்றினார் ஒரு சித்தர் தெரியுமா நான் யார் என்றார். நாக்கு எழவில்லை இவர் போகரோ என நினைத்தேன். நறுக்கென்று பேசினார் உன் 4 பணிக்கு உதவுவேன். ஆக்க வாழ்வை நெறியாம் கர்மயோகம் பரவவிடல் அறிவு திருக்கோயில் முடித்து உன் வயிற்று புண்ணை ஆறவிடல் ஊக்கமுடன் தொண்டாற்றும் உனக்குலகு பரிசு வர உதவி விடுவேன் என சொல்லி ஒரு நொடியில் மறைந்து விட்டார்" அப்படின்னு ஒரு கவியில சொல்றாங்க. ஆழ்ந்து மகரிஷி துரியதவம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதாவது 1985 வருடம். அப்போ ஒரு சித்தர் காட்சி கொடுத்து, "நான் யாரு தெரியுதான்னு" கேட்டாராம்.
அவரு போகராக இருக்கணும் அப்படின்னு உள்ளத்துல ஒரு விடை கிடைச்சதா மகரிஷிக்கு. அப்போ அவரு சொல்றாரு, அந்த சித்தர் 4 பணிகள முடிச்சு தருவேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. முதல்ல கர்மயோக வாழ்க்கை நெறியை மக்கள் கிட்ட பரப்புதல். 2வது ஆழியார்ல அறிவு திருக்கோயிலை கட்டி முடிக்க உதவுதல். 3வது நீண்ட நாட்களாக மகரிஷிக்கு இருந்த வயிற்று புண்ணை குணப்படுத்துதல். இறுதியாக அவர் சேவைக்கு உலக பரிசு பெற்று அளித்தல் என்று 4 சேவையை வரிசைப்படுத்தி சொன்னாராம் அந்த சித்தர். கர்மயோக வாழ்க்கை நெறி இன்னைக்கு மனவளக்கலையாக உலகம் முழுவதும் பரவி வருது. உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளத்திற்கு காயகல்ப பயிற்சி, மன அமைதிக்கு குண்டலினி தியானம், குணநலத்திற்கு அகத்தாய்வு என்று பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களால நாள்தோறும் மக்களிடையே மிக விரைவாக பரவி வருகிறது. அப்போ தன்னோட எண்ணம் ஈடேறுவது கண்டு ஆனந்த நிலையில இருக்கிறாங்க சுவாமிஜி இன்னைக்கு சூக்குமமா. ஆழியார் அறிவு திருக்கோயில் பணி பிப்ரவரி 8, 1990 நிறைவு பெற்று திறப்பு விழா கண்டது. அப்புறம் இடமும் பொருளும் இறையாற்றல் கருணையினால நல்ல உள்ளங்கள் கிட்ட இருந்து வந்து சேர்ந்தது. இன்னைக்கு கட்டிட வசதிகள் எல்லாம் நிறைய பெற்றிருக்குது. உலக அமைதி மற்றும் சமுதாய கருத்தரங்குகள் மூலம் கர்மயோக நெறி விரைவாக பரவி கொண்டிருக்குது. மேலும் நகரங்கள் தோறும் பல அறிவு திருக்கோயில்கள் இன்றைக்கு கட்டப்பட்டு அந்த சித்தரோட வாக்கு பலித்து கொண்டிருக்குது. மகரிஷி அவங்களுக்கு சின்ன வயசுல நேரம் தவறி உண்ணும் பழக்கம் இருந்ததுனால பிற்காலத்துல அவருக்கு வயிற்று புண் ஏற்பட்டதாம். அதுவும் சித்தர் வாக்குப்படி அன்றைக்கு விரைவில் குணமடைஞ்சு விட்டது. அப்ப இன்னும் ஒண்ணு நடைபெற வேண்டி இருக்குதுன்னு சொல்றாங்க. அவருடைய அந்த அருமணிக்கு, கடின உழைப்புக்கு, உயர்ந்த சிந்தனைக்கு இந்த பூ உலகம் மதிப்பு கொடுக்க வேண்டாமா? அப்ப இந்த கருத்துக்கள் விரைவில் பரவுவதற்கும் உலக அளவில ஒரு அங்கீகாரம் வேண்டும். விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கைகோர்த்து இணைந்து செல்ல கை கொடுத்தவரை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். தத்துவத்தை எளிமையாக்கி பாமர மக்களும் அறிய செய்த பாங்கிற்கு பரிசு வேண்டும். உலக அமைதிக்காக 50 ஆண்டுகளுக்கு மேலாக சிந்தனை செய்து உலக சமாதான திட்டம் வழங்கியதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசு எப்போது வரும் என்று அன்பர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு காட்சி அளித்து சித்தர் அருளினாரே, ஊக்கமுடன் தொண்டாற்றும் உனக்கு உலக பரிசு பெற உதவிடுவேன் என்று. அந்த காலம் இன்று கனிந்து கொண்டுதான் வந்திருக்குது. அந்த நாள் விரைவில் அடைவோம். அந்த நாளை எதிர்பார்த்து நம்மளா இருக்கிறோம். அந்த வாய்மை வெல்லும். இது உண்மைதான். அப்புறம் இந்த துரிய தவம் செஞ்சு சுவாமிஜிக்கு இவ்வளவு அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. நாமளும் அருட்தந்தை அடியொற்றி இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்து தவத்தில் வெற்றி பெற்று தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். சேட் பாக்ஸில் போட்டிருந்த அனைவருக்கும் எனது நன்றிகள். வாழ்க வளம். நன்றி சர்மிளா அம்மா, வாழ்த்துக்கள். மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனை. உடலுக்குள் விசித்திர மையம் என்ற தலைப்பில் மிகவும் ஒரு அற்புதமான சிந்தனை தந்தீங்களம்மா. இந்த